இந்த நதியின் ஓட்டம் தடைப்பட்டால் இந்தியாவின் பெரும் பகுதி விவசாயம், குடிநீர் மற்றும் ஆன்மீக அடையாளம் சிதைந்துவிடும். இந்தியாவில் ஏராளமான ஆறுகள் உள்ளன. ஒவ்வொரு நதிக்கும் தனி சிறப்புகள் இருக்கின்றன. இந்த ஆறுகளில் ஒன்று இந்தியாவின் உயிர்நாடி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆற்றில் டால்பின்கள் அதிகம் காணப்படுகின்றன. தோராயமாக 140 வகையான மீன்களின் தாயகமாக உள்ளது. இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பனிப்பாறையில் இருந்து இந்த ஆறு உருவாகி இந்தியாவின் 5 மாநிலங்கள் மற்றும் வங்காளதேசம் வழியே சென்று வங்க கடலில் கலந்து உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில டெல்டாவை உருவாக்குகிறது. இந்திய நாட்டில் 40% அதிகமான மக்களுடைய நீர் ஆதாரமாகவும் அவர்களுடைய குடிநீர் தேவையை நிறைவேற்றும் நதியாகவும் இது உள்ளது. புனிதமாக கருதப்படும் கங்கைதான் நாம் இங்கே குறிப்பிடும் இந்தியாவின் உயிர்நாடி என அழைக்கப்படும் நதியாகும். இந்தியாவில் பல நதிகள் இருந்தாலும் கங்கை நாட்டின் உயிர்நாடி என்று அழைக்கப்படுகின்றது. கங்கை நதி மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 50 கோடி மக்கள் பயனடைகிறார்கள். இந்த நதி செல்லும் பகுதிகளில் எல்லாம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்க்கை ஆதாரமாக விளங்குகிறது. கங்கை நதியின் ஓட்டம் தடைபட்டால் இந்தியாவின் பெரும்பகுதி விவசாயம், குடிநீர் மற்றும் ஆன்மீக அடையாளம் சிதைந்துவிடும். இதனால்தான் கங்கை நதியை இந்தியாவின் உயிர்நாடி என்று அழைக்கிறார்கள்.